பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை இடைமறித்து அழிக்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பஞ்சாபினுடைய புனிதமான தலமான அமிர்தசரஸை நோக்கி பாகிஸ்தான் ஏவி இருந்த ஏவுகணைகள் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக வான்வெளியிலேயே தடுத்து அழிக்கப்பட்டன. அந்த சிதைந்த பாகங்கள் வானத்தில் அழிக்கப்பட்ட பிறகு துண்டு துண்டுகளாக சிதைந்து பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் சிதறி கிடக்கக்கூடிய வயல்வெளி காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஏவுகணைகள் அமிர்தசரஸில் வெற்றிகரமாக தரையிறங்கும் என்று பாகிஸ்தானியர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் நடுவானிலேயே அழிக்கப்பட்டு கேட்பாரற்ற நிலையில் தற்பொழுது வயல்வெளிகளில் அங்கும் இங்குமாக அந்த ஏவுகணைகள் உடைந்து சிதறி கிடக்கின்றன. அவற்றை இந்திய ராணுவ வீரர்கள் வருகை தந்து பார்த்திருக்கின்றார்கள். அந்த ஏவுகணையினுடைய நீள அகலம் என்ன திறன் கொண்டது என்பதையெல்லாம் அவர்கள் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர் இந்திய ராணுவத்தின் தரப்பில். ஏனென்றால் ஒருவேளை அமிர்தசரஸ் நகரிலே இது விழுந்திருந்தால் புனிதமான பொற்கோவிலை இந்தியர்கள் இழந்திருக்கக்கூடும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய சீக்கிய மக்களுடைய புனித தலத்தை நோக்கி பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இந்திய ராணுவத்தினருடைய தயார் நிலை காரணமாக, விழிப்பு நிலை காரணமாக, இந்திய ராணுவத்தின் நவீன தொழில்நுட்பங்கள் காரணமாக நடுவானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. வயல்வெளிகளுக்குள்ளாக நாம் பார்க்கக்கூடிய இந்த உடைந்து சிதறி கிடக்கக்கூடிய உதிரி பாகங்கள் தான் ஏவுகணை. ஒருவேளை இது அமிர்தசரஸில் விழுந்திருந்தால் பொற்கோவிலும் அழிந்திருக்கும், பொற்கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய சீக்கிய குடியிருப்புகளும் அழிந்திருக்கும், பொதுமக்கள் வாழ்விடங்கள் பல அழிந்திருக்கக்கூடும், பல 100 உயிரிழப்புகளை கூட இந்த ஏவுகணைகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஏவுகணைகளை இந்த சீக்கிய வழிபாட்டு தலத்தை நோக்கியும், சீக்கிய புனித தலம் அமைந்திருக்கக்கூடிய அமிர்தசரஸை நோக்கியும் வந்த நிலையில் நடுவானிலேயே தடுத்து அழித்திருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினரின் காணொலியை சற்று முன்பாக பார்த்தோம். நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயல்பட்டன, தீப்பிழம்பை கட்டியபடி பாகிஸ்தான் வான்பரப்பில் இருந்து இந்த ஏவுகணை வந்தவுடனேயே அதை எப்படி மறித்து தடுத்து நடுவானிலேயே அழித்தன என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக வயல்வெளியில் இந்த பாகிஸ்தான் ஏவுகணைகள் ஒருவேளை அமிர்தசரஸ் நகரை சென்றடைந்து அங்கே விழுந்திருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானினுடைய தாக்குதல் சம்பவ முயற்சியை பொறுத்தவரை இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கின்றது. நேற்று அதிகாலையிலே இந்திய தரப்பிலிருந்து எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே நேரத்தில் நாங்களும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி விடுவோம், 24 மணி நேரத்திற்குள்ளே நாங்கள் எப்படி மீண்டு வந்திருக்கின்றோம் என்று பாருங்கள், பதிலுக்கு பதிலடி அதே நேரத்திலே கொடுத்து விட்டோம் என்று உலக அரங்கில் பீற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக பாகிஸ்தான் 1:05 மணியை தேர்வு செய்து அதிகாலை நேரத்திலே இந்த ஏவுகணையை அனுப்பி வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த ஏவுகணை நடு வானத்திலேயே இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் எல்லா நாடுகளுமே ஏவுகணையை உருவாக்கி விட்டது. அதே போன்று எல்லா நாடுகளும், குறிப்பாக வளர்ந்த நாடுகள், வான் பாதுகாப்பு அமைப்பை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள், வலுவானதாக வைத்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அக்னி ஏவுகணைகள் எல்லாம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டர் மட்டுமே தாக்குதல் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு சீன அச்சுறுத்தல் வந்த பிறகு சீனாவினுடைய தலைநகரம் இந்தியாவிலிருந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்கின்றது என்பதை கணக்கு வைத்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்று தாக்கக்கூடிய அக்னி 3, அக்னி 4 ஏவுகணைகளை எல்லாம் இந்தியா தயார் செய்து வைத்திருக்கின்றது. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய இந்த அக்னி ஏவுகணைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாட்டு ராடாராலும் கண்காணிக்க முடியாத அளவு வலிமையான ஏவுகணைகள். ஏனென்றால் அந்த ஏவுகணைகள் தங்களுடைய பயணத்தின் பொழுது, அதை நேராக செல்லும் பொழுது தன்னுடைய பயண திசையை மாற்றிக்கொண்டே இருக்கும். எனவே ராடார் மூலமாக இந்தியாவின் அக்னி போன்ற ஏவுகணைகளை கண்காணிக்க முடியாது. அது எந்த திசையில் வருகின்றது என்று வான் பாதுகாப்பு அமைப்புகள் கண்டறிந்து அதை தாக்க முற்படும் பொழுது அதனுடைய திசை மாறும், திசை வேகம் மாறும், அது செல்லக்கூடிய இலக்கு மாறும். மேலும் ஒரு ஏவுகணையில் இருந்து மற்றொரு ஏவுகணை பிரிந்து செல்லும். எனவே உண்மையான ஏவுகணை எது என்பதை கண்டறிய முடியாத அளவிற்கு, வெடிபொருள் நிரப்பிய ஏவுகணை எது என்று தெரியாத அளவிற்கு இந்தியாவின் அக்னி போன்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கின்றன. அதே போன்ற ஏவுகணைகள் சீனாவிடம் இருக்கின்றது, ரஷ்யாவிடம் இருக்கின்றது, அமெரிக்காவிடம் இருக்கின்றது, பிரெஞ்சு ராணுவத்திடம் இருக்கின்றது, பிரிட்டனிடம் இருக்கின்றது. எனவே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்டு ராணுவங்களால் மட்டும்தான் பிற நாட்டு எதிரி நாட்டினுடைய ராடாரில் சிக்காமல் உள்ளே சென்று ஊடுருவி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்க முடியும். உதாரணத்திற்கு ரஃபேல் மூலமாக நேற்று அதிகாலை நாம் வீசியிருந்த ஏவுகணைகள் எதையுமே பாகிஸ்தானால் கண்டறிய முடியவில்லை.
கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே சென்று அந்த ஏவுகணை விழுந்து வெடித்து சிதறி பயங்கரவாதிகளின் முகாமை அழித்து ஒழித்த பிறகுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு ஏவுகணை வந்து விழுந்திருக்கின்றது. அது கிழக்கு திசையில் இருந்து வந்திருக்கின்றது. எனவே இந்தியா ஏவிய ஏவுகணையாக அது இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முடிந்ததே தவிர இந்தியா வீசிய எந்த ஒரு ஏவுகணையையும் பாகிஸ்தானினுடைய ரேடாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பாகிஸ்தானிடம் அது போன்ற ஏவுகணைகள் கிடையாது. அவர்கள் ஒரு சில அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருந்தாலும் கூட அந்த அணு ஆயுதங்கள் இந்தியாவை நோக்கி பாய தயாராகும் பொழுதே இந்தியாவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சமிக்கை செய்துவிடும். நம்முடைய வான் எல்லையில் நோக்கி காற்றின் வேகத்தில் ஏதேனும் ஒரு பொருள் ஏவுகணையோ போர் விமானமோ வந்தாலே உடனடியாக அந்த தானியங்கி முறையிலே அமைப்புகள் செயல்பட்டு அந்த ஏவுகணையை நடுவானில் வழிமறித்து அழித்துவிடும். பாகிஸ்தான் போன்ற நாட்டிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், அதனுடைய திறன் என்ன, ஏவுகணையுடைய தாக்குதல் தூரம் என்ன, தாக்குதல் நீளம் என்ன என்பது உட்பட அனைத்து விவரங்களுமே இந்திய நாட்டுக்கு தெரியும், இந்தியாவின் உளவுத்துறைக்கு தெரியும். இது போன்ற உளவு தகவல்களை திரட்டி வைத்திருந்ததன் காரணமாகத்தான் பஞ்சாப் எல்லைக்குள் விழுக போன அமிர்தசரஸ் என்கின்ற புனிதமான சீக்கிய தலங்கள் இருக்கக்கூடிய பொற்கோவிலை சிதைக்கக்கூடிய நோக்கத்தோடு வந்த இந்த ஏவுகணைகள் நடுவானில் தடுத்து நிறுத்தப்பட்டு இடைமறித்து வானத்திலேயே தன்னுடைய ஆயுள் காலத்தை முடித்துக் கொண்டு வயல்வெளியில் தற்போது விழுந்து கிடக்கின்றது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளின் தாக்குதல் தூரம் என்ன, எவ்வளவு தூரம் வரை சென்று தாக்க முடியும், அதனுடைய திறன் என்ன, வேகம் என்ன என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இந்திய தரப்பில் ஏற்கனவே கைவசம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானிடமிருந்து ஏதேனும் ஒரு ஏவுகணை தாக்குதல் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தது. அதற்கு ஏற்ப இந்தியா தயார் நிலையில் இருந்த நிலையில் பாகிஸ்தானை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தில் தான் இந்தியா தயாராக இருக்கும், தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும். காஷ்மீரை நோக்கித்தான் நாம் தாக்குதல் நடத்துவோம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லையிலே இந்தியா தாக்குதல் நடத்தியதால் பதில் தாக்குதலை இந்திய காஷ்மீரை நோக்கியே பாகிஸ்தான் இருக்கும் என்று இந்திய தரப்பில் எதிர்பார்ப்பார்கள் என்னும் நம்பிக்கையோடு கிட்டத்தட்ட தன்னுடைய நாடு இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லைக்கோட்டில் கீழ்ப்பகுதியில் எது இருக்கின்றதோ அதை கண்டறிந்து பாகிஸ்தான் நாடு இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. காஷ்மீரை நாம் தாக்க முடியாது, காஷ்மீரை நோக்கி ஏவுகணைகளை வீசினால் உடனடியாக இந்தியா அழித்துவிடும். ஆனால் தென்பகுதியில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானோ பஞ்சாபோ குஜராத்தோ இலக்காக தேர்வு செய்யப்பட்டால் அவ்வளவு தூரம் பாதுகாப்பு கெடுபிடிகள் அந்த பகுதியில் இருக்காது. வான் எல்லை பாதுகாப்பு அமைப்புகள் அவ்வளவு தூரம் திறமையாக தென்பகுதியில் செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே காஷ்மீரை விட்டுவிட்டு தென்பகுதியில் தாக்குதல் நடத்துவோம் என்று திட்டமிட்டு இந்த தாக்குதலை செய்திருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் கூட காஷ்மீர் எப்படி நுட்பமாக கண்காணிக்கப்படுகின்றதோ அதே போன்று தென் எல்லையில் இருக்கக்கூடிய பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களும் மிக மிக நுட்பமாக இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த ஏவுகணை அழிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மேலும் ராணுவத்தினர் வருகை தந்து டிராக்டர் ஒன்றிலே அந்த உதிரி பாகங்களை வயல்வெளிக்கு உள்ளாக வந்து ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.